தேவ செய்திக்கு நாம் செல்வோம். an inner beauty of Zion. மனுஷீகம் நமக்கு தெரியும். போன வாரத்திலே ஆவியை குறித்து படித்தோம். ஆனால் இந்த மனுஷனுக்குள் உள்ளான மனுஷன் என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த உள்ளான மனுஷனை எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க உலகத்தில் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அதுல விசேஷமான ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். என்னென்றால் the inner beauty of Zion. ஒரு சியோன், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசி, பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை சியோன் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த சியோனுக்குள் இருக்கக்கூடிய இன்னர் பியூட்டி, உள்ளான மகிமை ஆர் மேன்மை ஆர் அழகு. சோ இந்த காரியத்தை கொஞ்சம் கூட நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். The inner man is a figurative term often used to represent a person's spiritual or emotional core. ஆவிக்குரிய மனோ சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் ஒரு மனுஷனுக்குள் நடக்கிறதை இன்னர் மேன் என்று சொல்லி, உள்ளான மனுஷன் என்று அழைக்கிறோம். encompassing their deepest thought, உள்ளான யோசனை, feelings and the motivations. ஒரு மனுஷனுக்கு உள்ளாக சிந்திக்கிற சிந்தனைகள், அவன் யோசனைகள், அவனுடைய உள்ளான எண்ணத்தினுடைய ஆழம், அழுகை, துக்கம், வேதனை, we call it as agony, பாடுகளை சகிக்கிற விதம், இதெல்லாம் உள்ளான மனுஷனுடைய செயல்கள். சோ கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உள்ளான மனுஷன் எப்படி ஒரு மனுஷனுக்குள் தன்னை அறியாதே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அது தேவனால் வந்த தேவனுக்குரிய ஒரு பங்கா இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அது அப்படியே வெளிப்படையாக காட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது அப்படியே வெளிப்படையாக காட்டும். It will reveal as it is. உங்க உள்ளத்துல என்ன வருதோ அது அப்படியே சொல்லி கொடுக்கும். அது அப்படியே சிந்தனையாக மாறும். அப்படியே மல்டிபிளா கன்சிஸ்டன்ஸா அப்படியே உங்க உள்ளத்துல யோசனையா வந்து நிற்கும். சம்டைம்ஸ் நீங்க என்ன உள்ளத்துல யோசனை பண்றீங்களோ, ஒருவேளை நீங்க தூங்கும் பொழுது உங்களை அறியாத அது வார்த்தையால கூட வரும். என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன வேதனைக்கிறீங்களோ, என்ன துக்கப்படுறீங்களோ, என்ன வாஞ்சிக்கிறீங்களோ, எங்க உனக்கு கனவா இருக்குதோ, இந்த காரியங்கள் உங்களை அறியாத தூக்கத்திலே அறியாத சத்தமாய் நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை கூட சம்டைம்ஸ் வரும். If it is exaggerated or it is become unlimited, தாங்க முடியாத சூழ்நிலை வந்தால் அது வெளிப்படையாகவே உங்கள் வாய் காட்டிவிடும். Rather than the literal physical entity, செயல்ல நம்ம என்ன சொல்றோமோ அது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் ஆகாது. ஆனால் இதுக்கு பல மடங்கு உள்ளாய் ஓடிக்கொண்டே இருக்கும். சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும், வேதனை ஓடிக்கொண்டே இருக்கும், உங்களுடைய கதறல் ஓடிக்கொண்டே இருக்கும், துக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும், உங்களுடைய வாஞ்சை ஓடிக்கொண்டே இருக்கும், அந்த வீடியோ ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கலாய்ப்பு துடித்து கொண்டே இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்போம், ஆனா உள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். Contrasted with the outer man, contrasted with the outer man, the inner man is often with the outer man, which represents the physical body and its needs. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒவ்வொரு டிசைரும், ஆசையும், பிரியமும், எண்ணங்களும், நோக்கமும் கொஞ்ச சில நேரத்தில்
ஏன் இவர் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி ஒழுக்கமா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றாரு, ஏன் இவர் நடந்துக்குனே இருக்கிறாரு, அவர் என்ன பேசுற அவருக்கு தெரியாத வாய் வளர்றாரு. உள்ள என்ன ஓடுதோ அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் தன்னுடைய செயல்ல தெரியும். தன்னுடைய செயல் காட்டி கொடுக்கும். மற்றவங்க கண்டுபிடிக்குவாங்க, இவர் ரொம்ப வித்தியாசமாக்குறாரு, இன்னைக்கு என்னவோ ரெஸ்ட்லெஸ் ஆக்குறாரு, இன்னைக்கு அவர் ஒரு மாதிரி ஒழுக்கமா இல்லை, அவர் ஒரு மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்றாரு, என்ன அவருக்கு அப்படின்னு யோசனை வரும். This happens only after 50, 40 or ரொம்ப சிக்கான ஒரு மனுஷர், அல்லது ஒரு பர்டன் நிறைஞ்ச ஒரு ஆளு, அல்லது ஏதோ ஒரு அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தேவை உள்ள ஒரு ஆள் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போவாங்க. So inner man is sometimes reflects by their action outward. வெளி மனுஷனுடைய சில காரியங்கள் சில நேரத்தில் வெளிப்படும், எல்லா நேரத்திலும் உள்ளான மனுஷனுடைய எண்ணம் வெளிப்படாது. பட் எப்பவுமே வெளிப்படுற ஒண்ணு இருக்குது. எப்போ உள்ள கோவங்குதோ, எங்க பேசினாலும் அந்த கோவத்தை அப்படி யார் மூலியமான காட்டிடுவான். அது ஒண்ணு மட்டும் உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். எரிச்சல் ரிஃப்ளெக்ட் ஆகும். யாருக்கோ இவர் மனசுல ஏதோ ஒரு கோபம் இருக்கோ, ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கோ யார் மேலேயோ, ஆனா இப்ப யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட அதை காட்டிடுவாங்க. That can happen possibly. So அதனால inner man is very 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 important. You cannot take a consideration of outer man. வெளி நடக்கிற எல்லாமே நம்ம டோட்டல் கணக்கு எடுக்கவே முடியாது. ஏன்னா அது முழு மனுஷனுடைய வேல்யூ கிடையாது. உள்ளோ நிறைய ஓடி நிற்கும், வெளியே நடக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னர் மேன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரியத்தான். ஆனா அந்த மூணாவது, த இன்னர் பியூட்டி ஆஃப் ஜைன், சியோனினுடைய ரட்சிக்கப்பட்ட மனுஷருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷருடைய உள்ளான ஆவி மிக அழகானது, வெற நேர்த்தியானது, மகத்துவமானது, மகிமையானது. அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இது நமக்கு நல்லது. இன்னர் மேன், ஒரு சியோனுடைய உள்ளான எண்ணம் எப்படி இருக்கணும், எப்படி சிந்திக்கணும் அப்படின்றத நம்ம வேத வசனத்தை கொஞ்சம் படிச்சா நமக்கு நல்லா இருக்கும். சில வசனங்கள் கேட்டிருப்பீங்க, சில வசனம் கேட்காவிட்டாலும் நீங்கள் படிக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் கற்றுக்கிறேன், நான் திருந்துறேன், நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்ன்ற நான் நம்புறேன். கர்த்தர் நிச்சயம் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ಮೊದಲನೇ ಪೇದ್ರು 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 4-6ನೇ ವಚನವರೆಗೂ ಓದುವುದಾದರೆ, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. சோ நமக்கு அலங்காரம்னா என்ன? It is your privilege. You wear the dress, you decorate yourself to be according to the presentation by others. மத்தவங்க ஏற்றுக்கொள்ளத்தக்க ரீதியிலே நம்மளால என்ன அழகுபடுத்திக்க முடியுமோ அதை நம்ம செய்யறோம். என்ன கலாச்சாரமோ அதை செஞ்சுக்கிறோம். யாருக்கும் தொந்தரவு வராதபடி நம்ம நடந்துக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் அக்கார்டிங் டு காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அழியாத அலங்கரிப்பு என்று சொல்ற உண்டானால் அதுதான் சாந்தம். ஸ்தோத்திரம். சாந்தம், அமைதல். சோ அந்த அலங்கரிப்புன்றதுக்கு இத பேசுறதுக்கே கஷ்டமா தெரியுது. சாந்தத்தை எப்படி பாஸ்டர் அலங்காரம்ன்றீங்க, அமைதலுக்கு போய் எப்படி அலங்காரம்ன்றீங்க? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்று. He considers to be at most அதிகமான விலை உயர்ந்ததா கர்த்தர் நினைக்கிறார். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் I am talking about பரிசுத்த ஸ்திரீகள் என்று எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆண்கள் கூட எடுத்துக்கலாமே, கணவன்மார்கள் எடுத்துக்கலாமே. ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் ஒரு சைடு வண்டி பேசுறீங்க? 2 சைடு எடுங்க.
இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள், பரிசுத்த ஆண்களும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இஃப் புருஷர் அங்கீகரிக்கப்படத்தக்கவர்களாய், ஞானமுள்ளவர்களாய், ஆவிக்குள்ளவர்களாய், தேவனுக்குள் பலப்படுவர்களாய், குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டுகளாய் இருந்தால் மனைவிகள் கண்டிப்பாக நீங்கள் அதற்கு தக்கதாய் கீழ்ப்படிவர்களாய் இருந்து எல்லாவற்றிலும் அடங்கி போகிறவர்களாய் இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. என் புருஷன் சரியில்லை, என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க குவாரி பண்ணுவீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க கீழ்ப்படி மாட்டீங்க. அப்ப கீழ்ப்படியலைன்னா ஆண்டவருடைய வார்த்தை யார் தான் சீர்படுத்துவது? குடும்பம் எப்படிதான் சரி பண்ண முடியும்? ஆகவே சபை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனைவி புருஷனுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அப்படியே ஒரு புருஷன் குடும்பத்துக்கு ஏற்றவாறு தன்னை அமைத்து அதற்கு தகுந்தாற் போல வாழ்வாதாரத்தை அமர்த்தி கொள்ளும் பொழுது மனைவி கூட அதற்கு ஒத்து போய் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ இது ஒன் சைடு இருந்தாக்கா எல்லாருக்குமே தப்பு. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, இப்படி ஆர்குமெண்ட் போயிருந்தா என்னைக்குமே சரிபட்டு வராது. பட் நான் என்ன சொல்ல முடியும்? ஐயா இன்னைக்கு சரிப்படல, நாளைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன், நாளைக்கு ஒரு தப்பு பண்றேன், அடுத்த வாரம் ஒரு தப்பு பண்றேன், அடுத்த மாசம் ஒரு தப்பு பண்றேன். இப்படி தப்பு பண்ணாத. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நல்ல காரியங்களையே நீ பில்டப் பண்ணின்னு போனா ஒரு நாள் வரும் உன் மனைவி உன்னை நம்புவாள். எவ்வளோ நல்ல காரியத்தை பேசுறாங்க, எவ்வளோ நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ நல்ல பேச்சை பேசுறாங்க, நம்மளை குறித்து அக்கறை எடுக்கிறாங்க, படாப்படுறாங்க, ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அது மறுபடியும் மறுபடியும் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் எல்லாருக்குமே கீழ்ப்படிய தோன்றும், உதவியா இருக்க தோன்றும், ஆறுதலா இருக்க தோன்றும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாய் வாழ குடும்பம் மேம்படும். வேற வார்த்தையே கிடையாது. இதுக்கு வேற சொல்யூஷன் கிடையாது. என்னுடைய மனைவி சரியில்லைன்னு நினைச்சினா என்னைக்குமே அவங்க சரி இருக்க முடியாது. பேச்சளவில் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் என்னுடைய பேச்சில மாற்றம், என்னுடைய செயலில மாற்றம், ஜபத்துல மாற்றம், என்னுடைய கொடுக்கல்ல மாற்றம், ஆசீர்வாதத்துல மாற்றம், உதவி செய்ததுல மாற்றம், மன்னித்ததுல மாற்றம், இப்படி மாற்றம் பண்ண 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 கொஞ்ச நாளுக்குள்ளாகவே அந்த மாற்றமானது கண்டிப்பாக வந்து குடும்பத்திலே அன்பும் ஆசீர்வாதம் சமாதானமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. If we don't take the initiative, definitely there cannot be a change in the house and the blessings will be blocked. ஆசீர்வாதங்கள் தடையாய் போய்விடும். There should be a change in the house. அதை நம்ம டிக்டேட் பண்ணக்கூடாது. டிக்டேட் பண்ணா இன்னும் அடி விழுந்துரும். அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்துக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படி தங்களை அலங்கரித்தார்கள். எப்படி அலங்கரித்தார்கள்? சாந்தத்தினாலும் அமைதலினாலும். சொல்லுங்க, சாந்தத்தினாலும் அமைதலினாலும். தேங்க்யூ. அப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தாள். டோன்ட் வரி பாஸ்டர், நாளில இருந்து என் புருஷனை ஆண்டவனே நான் சொல்றேன். ரைட்? புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுதுங்களா? ஆண்டவனேன்னு சொல்லிடுறதுனால எல்லாம் மாறிவிடும் நினைச்சுக்கிறீங்களா? அதற்கேற்றபடி வாழ்க்கை தரம் வேண்டும். ஹல்லேலூயா. சாராள் ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தாள். ஆண்டவனே மரியாதை கட்டணும் அப்படின்னு கதையே போச்சு எங்கேயோ. அதனால ஆண்டவனே என்று சொல்லியும் தன்னுடைய செயல் வேற மாதிரி இருந்தா அர்த்தம் இல்லாத போயிடும். அதெல்லாம் முக்கியம். ஆண்டவனே என்று கனப்படுத்துற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், அப்படியே மனைவியும், அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் ஆர் ஒரு புருஷன் இருந்தால் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பார். தேவனுக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்பதான் குடும்பம் ஒரு தெய்வீக குடும்பமாய் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்பற மாதிரி இருக்க கூடாது. தங்களுடைய இஷ்டத்திற்கெல்லாம் செய்ய முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு அடிமை மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு தகப்பன் தேவனுடைய ஸ்தானத்தில் இருப்பார்.
மனைவியையும் ஒரு மனைவின்ற மாத்திரமில்ல, அதை விட மேலாய் ஒரு ஆவிக்குரிய மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவார். குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுவார், பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணுவார். இப்படி ஒரு வீட்டில் இருக்கிற தகப்பனோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு தேவனுக்கு சமமாய் அந்த வீட்டில் இருப்பார். அப்பொழுது மட்டுமே ஒரு மனைவி தன் புருஷனை பார்த்து ஆண்டவனே என்று சொல்லிடுறது மேல இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்படிந்து வாழ்வார்கள். ஸோ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட பரிமாணத்தோடு வாழும் பொழுது மட்டுமே குடும்பத்திலே ஒரு வனவாட்டி சபை, ஒரு உள்ளான ஆவி, உள்ளான மனுஷன் மேம்பட முடியும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தால் அந்த சாரலுக்கே நீங்க பிள்ளைகளா மாறிட முடியும். நீங்க நன்மை செய்யணும். ஐயா என்னன்னா ஆகட்டும், என் மனைவி துரோகம் பண்ணிட்டோம், நான் நன்மை செய்யணும். என் புருஷன் துரோகம் பண்ணிட்டோம், நான் நன்மை செய்யணும். சில பேர் உடனே லூஸ் ஹார்ட் ஆயிடுறாங்க. புருஷன் இருக்கிறப்போ சொல்றா அப்படின்வாங்க. அவர் வெளியே போயிட்டு பிறகு என்னடா அவன் சொல்லுங்கிறது அவன் இவன் பேசுவாங்க. இது என்ன இவங்க உள்ளத்துல எப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் நடக்குதோ மேன்மை வராது, சாந்தம் வராது, அமைதல் வராது, குடும்பத்திலே ஆசீர்வாதம் வராது. அதனால விசுவாசியே நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மையான பேச்சு, அல்லேலூயா, நன்மையான செயலை நீ கடைபிடிக்க. என்னன்னா ஆகட்டும், என்னுடைய குணம் எப்படி? நன்மை. அல்லேலூயா. அவங்க குணம் காரி துப்புறாங்க, அவங்க குணம் என்ன மூஞ்சில் அடிக்கிறாங்க. ஆனா என்னுடைய குணம் என்ன? நன்மை செய். என்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடக்கணும். எவ்வளவுதான் எதிர்ப்பு வரட்டும், எவ்வளவுதான் அப்போசிஷன் வரட்டும், எவ்வளவுதான் மோசடி வரட்டும், நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே நம்முடைய கேரக்டர் மட்டும்தான் வெளிப்படுத்தணும் மொழிய. அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணினா டெஃபினெட்லி ஒரு குடும்பத்தில் ஆறுதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ನೀತಿಮೊಳಿಗಳು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 27ನೇ ಅಧ್ಯಾಯದ 19ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೋಗ್ತವೆ. தண்ணீரில் முகத்துக்கு முதம் ஒத்திருக்குமா போல. ஒரு தண்ணியை பார்த்தா நம்ம முகம் எப்படி அப்படி கிளீனா காட்டி கொடுக்கும். அதுல கொஞ்சம் மறைச்சு இவ்வளவு பர்சன்ட் கம்மியெல்லாம் வராது. சுத்தமான தண்ணியில நீங்க முகத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி முகத்துக்கு முகம் ஒத்து இருக்கும். வசனம் சொல்லுது, கண்டிப்பா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். அல்லேலூயா. உன் இருதயம் எப்படின்னு உன் மனசுல யோசிக்கிற அந்த இருதயம் ஒத்திருக்கும். நம்ம எப்படி வாழணும்னா குடும்பத்துல வர 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 பை த டைம் யூ ஆர் 60-70 என்ன ஆயிடணும்னா நம்முடைய இருதயம் இருக்கிறவங்க இருதயத்தோட அப்படியே ஒத்து போயிடும். அல்லேலூயா. பாசமும் பண்பும் தாழ்மையும் பொறுமையும் இரக்கமும் அன்பா மாறிட்டா ஒவ்வொருடைய அந்த உள்ளங்கள் இருதயம், நானும் என் குடும்பமோ இருந்தால், நானும் என் பிள்ளையோ, நானும் என் ஹஸ்பண்ட், நானும் என் மனைவினா, எங்களுக்குள்ளாக எந்த சச்சரவும் வரக்கூடாது. நாங்கோ எப்படியும் இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டோம், இனிமேலும் வாழ போகிறோம், வேற வழி இல்லை. அதனால நம்ம பார்த்துட்டோம், வேற வேற நாடுகளில் எத்தனை மனைவி மாத்துறாங்க, எத்தனை புருஷனை மாத்துறாங்க. அவங்க ஒருத்தருக்குமே ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. கோடி பிரசங்கம் பண்ணா கூட இன்னைக்கு அங்க சீர்திருத்தம் வரல. அந்த பிரசங்கத்தான் இன்னும் கூட சீர்பட முடியாம எடுபடல. ஆனால் கர்த்தர் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதமா வச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லையே. அப்படி இருக்குமானால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய முகம் தண்ணீர்ல முகத்துக்கு முகம் ஒத்து போகிறது போல நம்முடைய வீட்டுங்கள் இருக்கிறவர்கள், நம்முடைய இருதயம், என் இருதயத்துக்கே ஃபர்ஸ்ட் ஒத்து போனோம். ரெண்டாவது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என் மனைவி கணவனும் ஆனால், என் பிள்ளைகள் நாங்களானால், நாங்கள் என்னைக்குமே ஒத்து போகிற இருதயங்களாக நாங்கள் வாழ்வோம். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நம்ம கிட்ட இருந்தா இந்த குடும்பம் செழித்து வாழும். ஹல்லேலூயா. ஒரு இன்னர் பியூட்டினா அதுதான் அர்த்தம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் அது ரொம்ப கேர்ஃபுல்லா இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 15ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ಮನಮಗಿழ்ச்சி முக மலர்ச்சி.
மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி. சோ மனம் மகிழ்ச்சியாய் இருக்குமானால் முகத்துல அந்த மகிழ்ச்சி தெரியும். இட் வில் ரிஃப்ளெக்ட். ஆமென். அந்த 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 தெளிவு, அந்த ஒரு பிரைட்னஸ், அந்த பாரம் இல்லாத ஒரு நிலைமை, ஒரு எரிச்சல் இல்லாத, ஒரு பதற்றம் இல்லாத ஒரு நிலைமை நம்ம கிட்ட இருக்கணும்னா மன மகிழ்ச்சி, அப்போ முக மகிழ்ச்சி காணப்படும். சோ மன மகிழ்ச்சி எப்பொழுதுமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் முக மலர்ச்சிக்கு ஒரு சரியான ஒரு தெளிவு காணப்படும். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போம். மனோ துக்கம் ஜாஸ்தி வந்துட்டா நம்ம கிட்ட இருக்கிற ஆவியே முறிஞ்சு போகும். அந்த ஆவி தான் மனசையும் இருதயத்தையும் உள்ளான ஆவியையும் பக்குவப்படுத்தும். அந்த ஆவியே சோர்ந்துட்டா எப்படி சரிப்படுத்த முடியும்? அதனால தேவ ஆவி நமக்குள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா மன மகிழ்ச்சியில ஆரம்பிங்க, அது மெயின்டைன் பண்ணுங்க. பிகாஸ் வெளி விவகாரத்தை ஒதுக்கி வைங்க, அது செப்பரேட். பண விவகாரத்தை ஒதுக்கி வைங்க, அது செப்பரேட். சம்பாஷணை, குடும்பத்தினுடைய விவகாரம் அது செப்பரேட். நானும் என் குடும்பம், என் மனைவி, பிள்ளைகள் என்று சொன்னால் எங்களுக்குள்ளாக ஒரே ஒரு பந்தம், ஒரே ஒரு உறவு, அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அதை மட்டும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நான் என் ஆத்மாவோடு, என்னுடைய ஆவியோடு, என் இருதயமாகிய மனைவியோடு, பிள்ளைகளோடு, குழந்தைகளோடு நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் இருதயம் அவர்கள் இருதயம் ஒத்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது மட்டுமே அந்த இன்னர் ஆவிக்கு, இன்னர் மனுஷனுக்கு ஒரு, அதாவது சியோன் என்கிற ஒரு மகிமை அந்த இடத்துல வந்திருக்கும். சோ கர்த்தருடைய பிள்ளையே, எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 11 படிக்கிறோம். அதாவது என்ன, இல்ல அது என்ன புக், பேர் சொல்லுங்க. பிரசங்கி 3:11 வச்சனா, சகலத்தை அனுதினம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக கர்த்தர் செஞ்சிருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில வேர்ட்ஸுங்கெல்லாம் ஃபாஸ்டா படிக்கிற மாதிரி இல்லை. கேளுங்க. உலகத்தையும் அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். சோ உலகமே நம்முடைய உள்ளத்துல உட்கார்ந்துக்குது இப்போ. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவன் கண்டுபிடிக்க முடியும். மகிழ்ச்சியா இருப்பதும், ஸ்தோத்திரம். பாருங்க, நீ எவ்வளவுதான் அருவம் உலகத்தையே தான் மனசுல வச்சுக்கின்னு எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு இருந்தா கூட சரி, மகிழ்ச்சியா இருக்கிறதும் உலகத்துல உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் பிரசங்கி சொல்றார். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிக்குது தேவனுடைய அனுக்கிரகம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அனுக்கிரகம் வேண்டும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அறிவேன். கர்த்தர் என்ன செய்ய மனசு வைக்கிறாரோ அது கண்டிப்பா நடக்கும். அதனுடைய நான் ஒன்று கூட்டக்கூடாது, அதில் ஒன்று குறைக்க கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். There should be an order. There should be a discipline. There should be a method of living. There should be a procedure to honor. பாருங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, வசதியாக்குது, நான் பாட்டு ஆங்காரமா சுத்தின்னு போயிட்டாக்கா மத்தவன் எப்படி ஒழுக்கம் அடைய முடியும்? பார்க்கிறவர்கள் எப்படி சீரடைய முடியும்? நான் ஒழுக்கத்தோடு நடந்தால், டிசிப்ளினோடு மருத்துவங்களுக்கு கொடுத்தால், அவர்களும் இப்போ சொல்லிட்டாரு பாருங்க, யாரா இருந்தாலும் சரி, யாரோ அவர் ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு, யாரா இருந்தாலும் சரி, குட் மார்னிங் அப்படின்ட்டு போயினே போறவர். நீ யாரானா அதை பத்தி தெரியல அவருக்கு, ஆனாலும் சும்மா நான் விஷ் பண்ணிடுவாங்க. பேசாம யாரானா இது விஷ் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. இந்த ஒழுக்கமாவது இருக்குதுன்றாரு. இன்னைக்கு நம்முடைய இதுல ஸ்தோத்திரம்,
போயினே இருக்கிறேன். ஏன் ஒரு சோத்திரம் சொல்லிட்டு தான் என்னவா? அவரும் சொல்ல மாட்டாரு, சொல்றவங்களுக்கும் சோத்திரம் சொல்றது இல்லை. எப்படிதான் இது கதை? இன்னைக்கு நமக்கு ஒரு ஆர்டர் வேணும். வீட்டில் கூட ஒரு குழந்தைய பார்த்து அப்பாவை குட் மார்னிங் சொன்னியா, இன்னைக்கு சோத்திரம் டாடி சொன்னியா அப்படின்னா நமக்கு ஷேம் ஆயிடும். ஓ, எங்க வீட்டில் சொல்றோங்க, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம குடும்பத்துங்கள ஒரு ஆர்டர் கொண்டு வந்தா அதே ஆர்டர் அப்படியே வெளியில ஸ்ப்ரெட் ஆகும். அல்லேலூயா. வீட்டு தான் ஃபர்ஸ்ட் பயிற்சி. ஏபிசிடி கற்றுக் கொடுக்குற டீச்சர் யாருன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தான். அவங்க தான் கற்றுக் கொடுக்குறது. வெளியில் போயிட்டு நீ ஒன்றும் பெருசாக கற்றுக்கிறதெல்லாம் முடியாது. வீட்டில் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை தான் வெளியில் கற்றுக்க முடியும். அதனால ஏபிசி கற்றுக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் தான் அது முறையை சொல்லிக் கொடுக்கணும். அதை பண்ணோம். என் மகன் எனக்கு சோத்திரம் பண்ணிட்டோம் அப்புறம் நான் சொல்கிறேன்னா அவன் கல்யாணம் பண்ணே போயிடுவான். கட்சி வரைக்கும் சோத்திரமே வராது. இதெல்லாம் முறை இல்லை. நம்ம தான் சொல்லணும். சோத்திரம் சோத்திரப்பா நல்லக்கிறியாப்பா அப்படின்னு நானே என் மகனை பார்த்து சோத்திரப்பா எப்படி பார்க்குற, அவனுக்கே சங்கடம் ஆகிடும். சோத்திரம் டாடி அப்படின்னு எகுருவான். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மலாம் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கணும். நம்ம தான் சொல்லணும். அப்போதான் அவங்களுக்கு சொல்லணும்னு மனசு வரும். அது அன்னைக்கோடு முடிஞ்சு போச்சு. மறுநாளைக்கு தெரியும் நான் தான் சொல்லணும், இல்லைன்னா மறுபடியும் ஞாபகம் வராது. இதெல்லாம் சகஜத்தான். ஏன்னா பழக்கத்தில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கொண்டு வரணும். வெறும் குட் மார்னிங் சொல்லிட்டா லைஃப் முடிஞ்சு போச்சா, போங்க பாஸ்டர் இன்னும் எவ்வளோ கதைக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் சின்னதுலேருந்து ஆரம்பிச்சதான் மற்றதெல்லாம் வரும். ஆமேன். ஸோ எல்லாத்தையும் அதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்தா ஆரம்பிக்க முடியும். ಸ್ತೋತ್ರಂ. ರೋಮನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 8 verse 6 to 9. ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 6ರಿಂದ 9 மாமிச சிந்தை மரணம். மாமிசத்துல மாமிசமான ஒரு சிந்தை, ஒரு எண்ணங்கள், நோக்கங்கள் இருக்குமானால் அது எப்பொழுதுமே மரணத்துக்கு ஏதுவாக தான் போயிடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். நல்லா புரிஞ்சுங்க. சிம்பிள் வேர்ட்ஸ் தான். இதுக்கு எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு படிச்சாலே போதும். ஆவியின் சிந்தை. நீ தான் சியோன், நீ தான் பரிசுத்த ஆவியானவர். உன்னை கொண்டாவது உலகம் 2 வார்த்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடு. உலகம் படிக்கல. உன்னை கொண்டாவது கர்த்தர் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நீ சியோனாகிய உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சிந்தை நீ கொண்டு வந்தால் 4 பேருக்கு பிரயோஜனமாகுமா? எப்படியெனில் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. எப்படி? மாமிச சிந்தை எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய மாட்டேன் என்கிற நிலைமையில உட்கார்ந்துக்கும். அதான் இங்க சொல்றார், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த நல்ல ஆவி உட்பட்டவர்களாய் நம்ம வீட்டுங்களில் இருந்தா பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகள் அதே மயமா மாறிட்டா இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் டு த ஸ்கொயர், ஆசீர்வாதம் டு த கியூப். இப்படி மாறி மாறி 5 பேரும் 5 டு த பரிசுத்தம் காணப்பட்டால் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். யோசித்து பாருங்க. ஏன் நம்முடைய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது? சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். முதலனே சாமுவேலே 16ನೇ அத்தியாயம் 17ನೇ வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, சவுலுடைய மூஞ்சியும் அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய அட்டையர் பார்க்க வேண்டாம், அவனுடைய எலிவேஷன் பார்க்க வேண்டாம், அவனுடைய போஸ்டரை வச்சு நீ ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் மாமிசத்துக்கு ஏற்றவாறு இருக்கிறான். இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நான் மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ சியோனே உன் இருதயத்தை பார்க்கிறார். கவனிங்க ப்ளீஸ். பைபிள் படிக்காதீங்க. பைபிள் படிக்கிறவங்க படிக்காதீங்க. ஓரளவுக்கு நல்லா கேட்டுங்க போதும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை வர வைக்க முடியும். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரேன். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 24ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನ 3ನೇ ವಚನದಿಂದ ಓದ್ತೇನೆ. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். செங்கல்ல கட்டுங்க, சிமெண்ட்ல கட்டுங்க, அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணீங்க. ஆனா அது எப்படி கட்டப்படும்னா ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும்.
தேவ ஞானத்திலே கட்டப்பட வேண்டும். உள்ளான ஆவியினாலே உணர்ந்து கட்டப்பட வேண்டும். அது விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பொறுமையா எது பிரயோஜனம், எது ஆசீர்வாதம், எது நன்மை, எது நமக்கு மனமகிழ்ச்சின்றது யோசித்து அதை நிலைநிறுத்த முடியும். அறிவினாலே அறைகள் அருமையாக செய்ய வேண்டும். அருமையாக அறிவினாலே ரூம்ஸ்களை பண்ணணுமா. இனிமையான சோத்திரம் 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 இனிமையான சகலவித பொருட்கள் நிறைந்து இருக்க வேண்டும். சோத்திரம். புரியுதுங்களா? பாருங்க, வீட்டில் எப்படி எப்படி பொருள் எப்படி எப்படி காரியம் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சியோன் வீட்டில் எப்படி இருக்கணும்ன்றது நல்லா பாருங்க. ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். பலன் உள்ளவன் யாரு? ஞானம் உள்ளவன். அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். ஸோ என்ன ஒரு அற்புதமான வசனங்கள். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணி போராடி பார், ஜெயித்து பார், மேற்கொண்டு பார். நல்ல யோசனை பண்ணி பேசணும், நல்ல யோசனை பண்ணி செயல்படணும். அப்பதான் ஒரு யுத்தத்தை ஜெயிக்க முடியும். ஆலோசனைக்காரர், ஒரு ஆலோசனை கேட்டுப்பார், அங்க ஒரு ஆலோசனை கேட்டுப்பார், இவங்க கிட்ட கேட்டுப்பார். நல்ல பலன் உள்ளவர்களும் பிரயோஜனம் உள்ளவர்களும் ஞானம் உள்ளவர்களும் அறிவுள்ளவர்கிட்ட பார்த்து ஒரு ஆலோசனை கேட்டுப்பார். அது பிரகாரம் நீ வாழ்ந்து பார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஸோ எப்படிப்பட்ட மனுஷன் இருக்கணும்? நீ பேசுறதுவரைಗೆ 4:24 வச்சனದಲ್ಲಿ மெய்யான நீதி. மெய்யான நீதி. நீதினா நான் ஒரு விசுவாசியா இருந்தா விசுவாசி, நான் ஒரு சியோன் இருந்தால் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் வாழ வேண்டும். ஜஸ்டிஸ், அப்படியே நீதியாக வாழணும். பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்யும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு மேக்சிமம் இன்னர் மேன் அப்படின்றத குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நான் லெட் மீ எக்ஸ்பிளைன் த ஸ்மால் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு வெடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு ஸ்மால் எப்படிப்பட்ட ஒரு இன்னர் மேன் மனுஷன் எப்படி இருக்க முடியும், எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும், எப்படி நன்மையா இருக்க முடியும். நான் நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கிறேன், நல்ல அன்போடு தான் இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா உன் கிரியைகள் நீ யார் என்பதை வெளிப்படுத்திவிடும். அல்லேலூயா. நம்முடைய செயல்கள் நம்ம யாருன்னு வெளிப்படுத்துறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அதோட நான் முடிக்கிறேன். அதாவது ஜெப வேளையாக 9ஆம் நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தெரியும் உங்களுக்கு. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தை பிரவேசிக்கிற பிச்சை கேட்கும்படி நாடோறு அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்தில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவானையும் கண்டு அவன் கண்டு பிச்சை கேட்டான். சோத்திரம். பேதுரு யோவானை உற்று பார்த்து, பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து பாருங்க. இவ்வளவு நாள் பேதுரு யோவானும் போயின்னு தாங்கிறாங்க, வந்துன்னு தாங்கிறாங்க, இயேசுவோடு கூட பழகின்னு தாங்கிறாங்க, ஊழியம் செஞ்சுன்னு தாங்கிறாங்க. இவரெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு தாங்கிறாங்க, போறாங்க வராங்க எல்லாம் பண்றாங்க. இப்போ ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு பெரிய மாற்றப்பட்ட பேதுரு, மாற்றப்பட்ட யோவான், அதுதான் நமக்கு வேணும் சார். சார் ஒரு மாற்றப்பட்ட ஊழியக்காரர், ஒரு மாற்றப்பட்ட விசுவாசி நமக்கு வேணும். அதை கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். மாற்றப்பட்ட, எப்படி மாற்றப்பட்ட? தன்னுடைய செயல்கள் தவறாகுதுன்னு சிந்திக்கணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறுதலிச்சிட்டேனே அப்படின்ற ஒரு சூழ்நிலையே நம்ம கடந்து வரணும். இயேசு நமக்காக மரிக்கிறார், நாம் மரிக்கலையே, ஓடிடுறாங்களே இப்படி. அதுக்கப்புறம் இயேசுவே மரித்து உயிரோடு எழுகிறார், சொன்னபடி செஞ்சிட்டார். நம்மெல்லாம் எதில் உயிர்த்து எழுந்தோம் புரியல, யோசிக்கிறான் பேதுரு. வேற ஒன்றும் இல்லை, 40 நாள் இருக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான், அது குரூப்பை கூப்பிட்டுன்னு போயிட்டான். ஆண்டவர் அந்த இடத்துல வர்றார் ஒரு முறை. பேதுருவே அவங்களெல்லாம் கூப்பிட்டு பொரித்த மீனை கொடுத்து சாப்பிட வச்சு அப்பத்தை கொடுக்குறாரு. அப்பதான் தெளிவாக பார்க்குறாங்க, ஐயோ
நான் மறுபடியும் பழைய தொழிலுக்கு போயிட்டேனே, பழக்கத்துக்கு போயிட்டேனே, பழைய பேச்சுக்கு போயிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்றான். நெக்ஸ்ட் அவனை கூட்டின்னு வந்துட்டு ஆண்டவர் லாஸ்டா ஒரு வார்த்தை கேட்டு போறாரு. பீட்டர், நான் சொல்றபடி நீ செய்வியா? செய்வா ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. திரும்ப கொஸ்டின் பண்றாரு. பீட்டர், நான் சொல்றபடி நீ செய்வியா? நான் ஆண்டவர் இப்படி கேட்கிறீர். இன்னொரு வாட்டி இப்படி கேட்கிறீரே, என்ன இது அர்த்தமே தெரியல. சாரி ஆண்டவரே, கண்டிப்பா நான் செய்வேன். அப்படியா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நெக்ஸ்ட் ஆண்டவர் மறுபடியும் அதே மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, நானு சரியான லெவல்ல இல்லை, சரியான இவ்வளவு தூரம் மாற்றப்பட்டு கூட நான் இப்படி இல்லை. இப்ப சிந்திக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்ச்சலாம் சார். ஆட்டுக்குட்டிகள் கிட்ட ரொம்ப நம்மளுடைய எக்ஸாம்பிள் ரொம்ப பக்காவாக்கணும். பெரியவங்களை சொல்றோம், ஏதோ அவங்களால முடிஞ்சது கேட்டுன்னு போயிடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற சில பேர் இருக்கிறாங்க, சொல்றது அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கொஸ்டின் போடுவாங்க. ஏன் இப்படி, அப்படி எல்லாத்துலயும் கொயரி போடுவாங்க. அவங்க கிட்ட சொல்லும் பொழுது நம்ம ப்ரூஃபோட தான் பேசுவோம். ஏன்னா அவங்க கிட்ட ஒன்ஸ் உள்ள பதிக்க வச்சுட்டா யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அப்படி சில பிள்ளைகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். பெரியவங்களை எப்படியோ சமாதானப்படுத்தலாம், மேய்ச்சலாம். ஆனால் சில வாலிபர்கள் சில பேர் இருக்கிறாங்க, எல்லாத்துலயுமே அப்படியே கொஸ்டின், அப்படியே ஒரு கேள்விக்குறியாகவே உட்கார்ந்துருப்பாங்க. அது எப்படி இது ஆகும், இது எப்படி இப்படி ஆகும், இதெல்லாம் நிறைய கொஸ்டின். கர்த்தர் அப்படிப்பட்ட குழந்தைகளையும் அப்படிப்பட்ட சிறு பிராயத்தில் யவனஸ்தர்களையும் புரிய வைக்கிறது கர்த்தர். நம்ம என்ன பண்றோம், சண்டே ஸ்கூல் செப்பரேட்டா வைக்காதபடி ஆல் சண்டே ஸ்கூல்ஸ், ஆல் யூத்ஸ், ஆல் ஓல்ட் ஏஜ் அண்ட் எவ்ரிதிங் ஒரே கேங்ல வச்சுட்டு போதனையை கரெக்டா கொடுத்துட வேண்டியது. எப்படி எடுக்கிறீங்க அது உங்களுடையது. கர்த்தர் உங்களை பலப்படுத்த முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் வச்சிடறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ரொம்ப சலீஸ் கிடையாது. ஆட்டுக்குட்டிகள் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். மேல சொந்துக்குன்னு போகணும் சில நேரத்துல. அல்லேலூயா. அவங்களோட பாரத்தை சுமக்கணும், அவங்களோட வேதனையை சுமக்கணும். சில பிரச்சனைகள்லாம் ஓவரா இருக்கும். எக்ஸ்பிளேஷன் அது ரொம்ப ஹெவி போட்டோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசின பிறகு அவன் ஓகே, இது சரிப்படுற வேலை இல்லை, நம்ம நியாயமான கதையில இல்லை, நம்ம சைலண்டா மௌனத்துல உட்காந்து ஜபத்துல உட்காந்து அதுதான் நியாயம், அப்பதான் சீர்பட முடியும்னு சொல்லிட்டு டெய்லி இவங்க எல்லாரும் ஜபத்துல உட்காராங்க. எவ்வளவு தூரத்துக்கு ஜபத்துல உட்கார முடியுமோ. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், சோத்திரம் 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 உட்கார்னே இருக்கிறோம். எவ்வளவு நேரம்? 1 hour பிரதர், 2 hour பிரதர், 3 hour? ஐயா, நான் கொரியால பாத்துக்கிறேன், 10 hour கூட உட்காடுறாங்க சார். என்ன பண்றாங்க? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது சோத்திரம் சோத்திரம், அது என்ன சொல்றாங்களோ புரியாது. சோத்திரம் 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 சொல்லிக்கினே 10 hour கூட உட்காடுறாங்க. அதனுடைய மேன்மை என்னன்னு ஒன்றும் புரியல. ஒருத்தர் கூட பஞ்சத்துல கிடையாது. ஒரு சபை கூட அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மேடுகளும் மலைகளும் அவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் ஒரு பெரிய சபை கட்டிட்டு பெரிய பெரிய ஆர்ப்பாட்டமாக்குறாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யறாரு. யோசனை பண்ணுங்க. சும்மா ஒரு மெத்தட் ஒன்று கத்துக்கலாமே. ஒன்னும் வேணா, நான் சும்மா கர்த்தர் சமூகத்துல உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டு சமூகத்திலே உட்காந்து ஸ்ட்ரைக் ஒரு 1/2 hour. அதுதான் நான் புதன்கிழமை பிரேயர் ஆரம்பிச்சது. அதுக்காகத்தான் போயிட்டு அங்க என் மூளைக்கு கார்த்திப்பீங்கனால தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணுதேன். அதனால எஃபிஷியன்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா நான் ஜெபிங்க. ஒன்று ஜெபிக்கிறதுக்கு பாயிண்ட் எல்லாம் கூட பரவாயில்ல. சோத்திர கர்த்தா சோத்திரங்க அவர் சமூகத்துல உட்காந்து கர்த்தர் பாருங்க உங்களுடைய காரியங்களை எப்படி மாற்றுறாரு பாருங்க. உங்களுடைய ஈகோ எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்களுடைய கோபம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சில பேர் யோசிக்கிறீங்க, எரிச்சல், அந்த எரிச்சல் எப்படி மாத்துறாருன்றது பாருங்க. ஆண்டவர் எப்படி உங்களுடைய முன் கோபத்தை எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. அங்கெல்லாம் எப்படி திரும்ப பண்ணிட்டாங்க, இப்பெல்லாம் 4x4 ரூம், பெரிய ஹால் எப்படி நான் உட்காந்துக்கலாம். 4x4 உனக்கு ஒரு சின்ன ஒரு பெட் இப்போ உட்காரத்துக்கு மட்டும்தான். கதவு சாத்திக்கணும், நீ கதவு சாத்திக்கணும். உள்ள போய் உக்காண்டா ஒரு 50 ஒரு 50 ஒரு 50 அந்த மலை கிட்ட 50 50 50 50 எத்தனை 50 தெரியாது.
நீ போயிட்டு கதவு சாத்திக்கின, நான் உள்ள இறக்குறாருன்னு அர்த்தம். அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, யாரும் ஜெபிச்சுக்கினே இருப்பார். ஒரு வெளியே வர மட்டும் அவர் யார் நைட் அண்டே யாரும் கேட்க மாட்டாங்க, ஜெபிக்கிறாங்க. உன் மனசு வேதனை நிற்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணு. உனக்கு எவ்வளவு கஷ்டம் அவளுக்கு ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு ரூம்லயும் அவங்க தேவைப்பட்ட தண்ணி வச்சிருப்பாங்க, ஹெல்ப் வச்சிருப்பாங்க. பாட்டுக்கு ஜெபிக்கலாம். ஜெபி, சும்மா ஜெபி, பாயிண்ட் இல்லைன்னா கூட ஜெபி. கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார். பேதுரு வேற வழியே இல்லை, ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, விசுவாசிக்கிட்ட பேச முடியாது, மரியாள் கிட்ட பேச முடியாது, 6 மரியாள் கிட்ட எதுவும் பேச முடியாது. சைலண்டா ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் தானா உங்களுக்கு ஒண்ணு வந்தா போதும், எல்லாம் சரிப்படும் நினைச்சு பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அந்த பரிசுத்த ஆவி வந்துச்சு, எல்லாருமே மாற்றப்பட்டாங்க. there is no query. எல்லாம் அன்பா மாறுறாங்க, எல்லாம் கொடுக்கணும்னு மாறுறாங்க, எல்லாம் உதவி செய்யணும்னு மாறுறாங்க, எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்னு மாறுறாங்க. திடீர்னு படிக்காதவனே, இதுவரைக்கும் படிக்கல, இதுவரைக்கும் ஸ்கூலுக்கு போல, ஒரு வேர்டே தெரியல, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சிஸ்டம் மட்டும் தான். ஆனா இன்னைக்கு பேதுரு ஏஞ்சு பிரியமா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வேர்ட்ஸ் வச்சு அவன் ஸ்பீச் கொடுக்குறான் சார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசியாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகத்தான காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் பேதுருக்கு வித்தியாசமான பேதுரு. இவ்வளவு நாள் இருந்த பேதுரு இல்ல. இவ்வளவு நாள் நான் உள்ளே பதுங்கி கிடந்த ஒரு உள்ளுக்குள்ளாகவே நான் பரிசுத்தம், நான் கரெக்ட், எல்லாம் சரின்ற பேதுரு இல்ல. இப்ப அவனான்றான், என்கிட்ட இருக்கிற மகிமையின் தேவன், உள்ளான ஒரு சியோன். இன்றைக்கு வெறும் சியோனா பேதுரு அவங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சியோன் கிரியை செய்கிற சியோனா மாற வேணும்னு சொல்லிட்டு அவனான்றான், நீ கேட்கிற பொண்ணு வெளி என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட இன்னொன்னு இருக்குது. இவ்வளவு நாள் இருந்தது இல்லை, இன்னொரு நாள் இயேசு இருந்தாரு, ஆனா இன்னைக்கு இருக்கிற இயேசு வேற. இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட. பிராக்டிக்கலா கையை கொடுக்கறான். கமான் ஏஞ்சலே நட. சுவாசியே, இன்றைக்கு இன்னர் சியோன், உள்ளான சியோன். இனி நீ அந்த சியோன் அல்ல, இப்ப மாற்றப்பட்ட சியோன், ஒரு சேஞ்ச் ஆன சியோன். இன்றைக்கு அந்த அன்னைக்கு படிச்ச வாய்ப்பாடு இயேசு அல்ல, இன்றைக்கு கிரியை செய்கிற இயேசு. நீ எழுந்து நட. உடனே நடக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு முறை ஞாபகம் வருது எனக்கு, சொல்றேன். ஆண்டவர் மோசே பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். மோசே எனக்கு ஒரு ஆசை. ஜனங்கள்லாம் இவ்வளவு தூரம் வழி நடத்துக்கிறார், பாதி வழியில போயின்னுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற மகிமையில கொஞ்சம் அந்த 70 பேர் மூப்பர் மேல கொஞ்சம் போடு. அந்த ஆவி அவங்ககிட்ட வந்துச்சுன்னா, ஒரு மோசைன்றதை விட 71 மோசையை மாற்றோம். உன்னுடைய ஆவியில கொஞ்சம், உன்னுடைய மகிமையின் ஆவியில கொஞ்சம் அவங்க மேல போடுன்றாரு. கொடுத்தவர் யாரு? அதே மகிமையின் தேவன் தான். அதே மகிமையின் தேவன் தான். அவன் அதே மாதிரி 70 மூப்பர்களை கொண்டாடுறான். ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்றான். கர்த்தர் அவள் எல்லாரும் மோசேயனுடைய ஆவியை அவர்கள் மேல் ஊற்ற பண்ணினான். அவள் எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அது அதாவது அதனுடைய அடையாளம் தான் அந்த தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. இவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்றதுக்கு தான் அடையாளம். ஸ்தோத்திரம். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிச்சிடுறேன், எதுவும் அங்க படிக்கிறது இல்ல. அதாவது ஆண்டவர் சோதம் கொமோர் அழிக்க வந்தார். இவர் கேட்கிறாரு, ஆபிரகாம் இவரே தான் கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரா, 45 இருந்தா விடுவேன், 40 இருந்தா அலோ பண்ணுவேன். இவன் தான் கிரியேட் பண்ணுது. இவரே போய் அராஜி விட்டுக்குன்னு போறாரு. போயிட்ட கூட அவன் மனசு சைலண்டா ஒரு ரேட்ல இருந்துக்குன்னு கர்த்தர் போயிட்டாருன்னா அவரு எங்க போவாரு? அவருடைய மகிமை இருக்குது. ஆனா போயிட்ட மாதிரி கணக்கு இப்போ இந்த இடத்துல வந்துட்டாரு. அங்கே இருந்த அவனு உள்ளான மனுஷன், ஒரு சியோன் உள்ளான மனுஷன். அதே நினைச்சு, கர்த்தாவே அங்க ஒரு பரிசுத்தவான் இருந்தால் நீ அழிப்பீரோ. 10 வரைக்கும் கேட்டு வந்துட்டேன், ஆனா அங்க ஒரு பரிசுத்தவான் இருந்தால் நீ அழிப்பீரோ. அவனுடைய உள்ளான மனுஷன். ஹல்லேலூயா. சியோனுடைய இன்னர் மேன் அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணினே இருக்குது. இது எவ்வளோ கண்டினியூஸா ஜெபம் பண்ணுதோ, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். எப்படி செய்ய ஆரம்பிச்சார்? அங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவன், தப்பு தவறோ, பொண்டாட்டி மனம் திரும்ப முடியாம போயிடுச்சோ,
இல்லாவிட்டாலும் நான் ஒருத்தனுக்காக நான் இறக்க செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் கந்தகமும் அக்னியும் இறங்குறத கூட அவாய்ட் பண்ணி அவனை போக வச்சு அவனை சந்தோஷமாய் பத்திரப்படுத்துகிறார். இன்னொரு மேன், மகளை குறித்து மகனை குறித்து உனக்கு ஒரு உள்ளான மனசு ஏக்கமும் ஜெபமும் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தரும் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய கணவனுக்காக உன் ஜெபம் இருக்குமானால், உன்னுடைய மனைவிக்காக இருக்குமானால், நிச்சயமாகவே கர்த்தர் அந்த உள்ளான ஜெபம் கேட்டு அற்புதமாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதங்கள் ஏன் நடக்கு தெரியுமா? சும்மா இங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதெல்லாம் நடக்காது. அவன் உள்ளான எண்ணம், உள்ளான நல்ல யோசனை, அதே காரியத்தில் கவனமா இருந்து என் தேவனே சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கம் அப்படியே வைத்து விட்டால் தேவனாக கர்த்தர் சுகமாக மாற்றி விடுவார். செஞ்சு பாருங்க. You can do wonders. You can do wonders. Girls, youths, you can do wonders. நோயாளிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டு வரைக்கும் வர விடாதீங்க. பிசாசு கேட்டா போய் ஜெபம் பண்ணாதீங்க. உள்ளா மனசுல ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவங்க எங்கன்னா ஒருத்தர் சாட்சி கொடுக்கணும், உங்ககிட்ட இல்லை. ஏன்னா ஆவி திரியும் உங்ககிட்ட சேர்ந்துடும். அதனால நீங்க ரொம்ப உஷாராக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளான சியோன், உள்ளான ஆவி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்ட் ஆவியை வச்சு நீங்க பலப்படுங்க. உங்க வீட்டில் சுகத்தை வர வைக்க முடியும், ஆரோக்கியத்தை வர வைக்க முடியும், இன்கன்வீனியன்ஸ் போக வைக்க முடியும். வீட்டில் இருக்கிற கலவரம் நீக்கணும்னா உள்ளான மனுஷன் அதே தொடர்ச்சியாய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் கிரியை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புறமான மனுஷன் அழகில்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், பொருளாதார நிலைமையில குறைவா இருக்கலாம், பல விதத்துல நம்ம குறைபட்டிருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட அழகு எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்டோமே ஸ்தோத்திரம். அந்த அழியாத ஒரு அலங்கரிப்பு, அழியாத ஒரு அலங்கரிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அலங்கரிப்பு தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அதுதான் சாந்தம், அதுதான் ஸ்தோத்திரம், பொறுமை. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் கொண்டிருக்கிற வழியில அதை நாம் பயிற்சி படும் போது, அதை நாம் செயல்படுத்தும் போது, அதை நாம் காத்து சொல்லும் பொழுது இந்த உள்ளான மனுஷனுடைய கிரியை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, இயேசுவின் நாமத்திலே எனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனுடைய வல்லமை உனக்கு நான் தரேன். எனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனுடைய மகிமை உனக்கு தரேன். இதுக்கு முன்னே பேதுரு அப்படி சொல்ல முடியல. எப்போ ஆவினால் நிரப்பப்பட்டாரோ, எப்போ ஜெபத்துல உட்கார்ந்தாரோ, எப்போ தேவ சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சாரோ, இப்போ தைரியமா சொல்றாரு, ஒன்னும் வெள்ளி என்கிட்ட இல்ல, என்று உள்ளதை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு தைரியமாய் சொல்ல முடியுமா? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த மகிமை, எனக்குள்ள கர்த்தர் கொடுத்ததான வல்லமை, அதன்படியே உனக்கு நான் தருகிறேன் சொல்ல முடியுதா? பிள்ளைகளே, அந்த குடும்பத்துல அப்படி சொல்ல முடியுதா? நம்மிடத்துல வருகிற ஜெபத்துக்காய் வருகிற ஒரு இடத்துல நாம் சொல்ல முடியுதா? நீங்க தைரியமாய் சொல்லலாமா? தேவ சமூகத்துல ஜெபத்துல உட்காரலாமா? ஹல்லேலூயா. அதிகமாக இன்னைக்கு என்னன்னா, அதிகமாக நமக்கு பல கவலைகள், பல யோசனைகள், இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, இது பெண்டிங்கா இருக்கு, அது பெண்டிங்கா இருக்கு, பல காரியங்கள் நம்ம உள்ளத்துல ஓடி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு என்னாலும் கர்த்தருடைய ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வளர்ந்தாலும், நம்ம நடந்தாலும், உட்கார்ந்தாலும், ரெஸ்ட் எடுத்தாலும் கூட நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறலாமா? கர்த்தரோடு இருக்கிற அந்த தொடர்பை நம்ம தொடர்ந்து பிடித்துக் கொள்ளலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஸ்தோத்திரம் கொடுக்கிறீங்களா? உள்ளான மனுஷன் எங்க வெளியவே வரல. உள்ளான மனுஷனுடைய அழகு பெரியது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த அழகு, ஆபிரகாமுக்குள்ள அந்த உள்ளான மனுஷன் நிமித்தமாக ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அக்கினிக்கு கந்தகத்துக்கு தப்பி வைக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கூட அப்படி நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உனக்குள்ள இருக்கிற மகிமை, உனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை, உன் குடும்பத்தை
மகிமை உமக்கே. எல்லாரும் பாடலாமா? கரங்களை உயர்த்தி பாத்திர மகிமை உமக்கே. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் உம்மை போல யாரும் இல்லை. Glory to God. Glory to God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory. Praise the Lord. அழகுள்ள பிள்ளைகளாக சியோன்களாக எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமைகளை வலிமைகளை நாங்கள் பிரதிபலிக்க கற்றுக்கொள்கிறோம். Glory to God. ஆழ்ந்த கரத்தால் படிக்கலாம், படைப்புகள் காணிக்க தருவாய், ஆசீர்வதியும், Yes. பலப்படுத்தும். கர்த்தரே, நாம் வாய்ப்புக்கு நெருங்க கர்த்தர் உதவி Praise செய்யும். the Lord. தொடர்ந்து எங்களை நடத்தி எழுப்பி Glory. நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.